திஸ் இஸ் ஃபாரி. வெயிட் லாஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் யாராவது வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம கேட்குற கொஸ்டின் என்னவாக இருக்கும்? நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண எவ்வளோ நாள் ஆச்சு? என்ன ஃபுட்லாம் ஃபாலோ பண்ணீங்க? என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? வாக்கிங் எவ்வளோ நேரம் போவீங்க? அப்படின்னு அவங்கள பார்த்து வரிசையாக கொஸ்டின் கேட்டுருவோம். கண்டிப்பாங்க, வெயிட் லாஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு க்ரேஸ் இருக்கும். ஆனால் எங்கேயுமே அலையாமல், எந்த ஒரு காஸ்ட்லியான திங்ஸும் வாங்காமல் வீட்டில் இருந்தபடியே வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னா எல்லாருக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும். ஆமாங்க, நான் 1 இயருக்கு முன்னாடி எங்கேயுமே அலையாமல், எந்த ஒரு காஸ்ட்லியான திங்ஸும் வாங்காமல் வீட்டில் சமைக்கிற ஃபுட்டு வச்சு என்னோடய வெயிட்டை லாஸ் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் என்னோடய வெயிட் வந்து எவ்வளோ கிராம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் அப்போ வந்து ஒரு சார்ட்டாக மேக் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த சார்ட்டை உங்களுக்காக நான் வீடியோட எண்ணில் அட்டாச் பண்ணேன், செக் பண்ணி பாருங்கள். 1 இயருக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ண சார்ட் இப்போ எங்களுக்கு எதுக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு வந்து வெயிட் கண்ணா பின்னான்னு ஏறிடுச்சு. அதை நான் லாஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறேன். இந்த வெயிட் லாஸில் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் என்னவாக இருக்கும்னா சேம் அதே தான். வீட்டில் எல்லாேருக்கும் சமைக்கிற ஹோம் ஃபுட் அண்ட் ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ், இதை மட்டும் வச்சு என்னோடய வெயிட் லாஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி எந்த அளவுக்கு போக போகுதுன்னு. நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் 2 months 3 monthsன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தனி டென்ஷன் தலையில் வந்து உட்காந்துக்கும். நான் ரொம்ப ரிலாக்ஸாக என்னோடய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டயட் அண்ட் எக்ஸசைஸ் நான் பண்ண போகிறேன். வெயிட் லாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய பாடியை இன்ச்சஸில் வந்து மெஷர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். வெயிட் லாஸ் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஜாலியான விஷயம் கிடையாது. அதில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஆனாலும் நம்ம பீரோவில் ஆசாசியாக வாங்கி வச்ச ட்ரெஸ்லாம் போட்டு பார்க்கணும், நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் கூட ஒரு ஹாப்பி ஆயிரும். இதே எனர்ஜியோடு நான் டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் எவ்வளோ கேஜி இருக்கேன், எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ கிராம்ஸ் எனக்கு ரெடியூஸ் ஆகுது, என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறேன், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற என்னோடய டெய்லி அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மோட்டிவாக இருக்கும். வீடியோட எண்ணில் என்னோடய வெயிட் லாஸ் சார்ட் வந்துட்டுருக்கு, மறக்காமல் பாருங்கள்.